வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் திறந்திருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று நாம் பகிரப்போகும் விஷயம் வெறும் தகவல் அல்ல, அது ஒரு உள்புரட்சியின் ஆரம்பம். அதிகாலை 4 மணியின் அந்த தெய்வீக நேரம், முழு பிரபஞ்சமும் விழித்தெழும் நேரம், ஆன்மாவை அழைக்கும் நேரம். வாழ்க்கையானது வெறும் தூங்கி எழுவது, வேலைக்கு செல்வது மற்றும் இரவில் சோர்வடைந்து விழுவதை விட அதிகம் என்று உணரும் நபர்களில் நீங்களும் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இது ஒரு உத்வேகமான பேச்சல்ல, மத போதனையும் அல்ல, இது ஒரு கதவு. இதன் மூலம் நீங்கள் உங்கள் உள் அமைதியை முதன்முறையாக கேட்க முடியும். அதிகாலை இருள் இன்னும் மறையவில்லை, இங்கும் அமைதி நிலவுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆன்மா விழித்தெழுகிறது. அது கண்களை திறக்கும்போது ஒரு கதவு திறக்கிறது, வெளியே அல்ல, உள்ளே. இந்த கணம் ஒரு தற்செயல் நிகழ்வா அல்ல, நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். ஒருவேளை முதன்முறையாக உண்மையிலேயே தயாராக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியவை பல உள்ளன, ஆனால் அதைவிட அதிகம் கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் மிகவும் உண்மையானது. அதன் கதவு அதிகாலை 4 மணிக்கு திறக்கிறது. ஆனால் ஏன் அதிகாலை 4 மணிக்கு? இது ஒரு மதச்சொல் அல்ல, கட்டாயமும் அல்ல, இது ஒரு அழைப்பு. நமது பண்டைய நூல்கள் இதை பிரம்ம முகூர்த்தம் என்று குறிப்பிடுகின்றன. பிரம்மா என்றால் எல்லாம், முகூர்த்தம் என்றால் நேரத்தின் மிகவும் புனிதமான துண்டு. இந்த நேரத்தில் பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய 5 கூறுகளும் சமநிலையில் இருக்கும். இயற்கையின் ஆற்றல் சூழ்நிலையில் மிதந்து நமக்காக காத்திருக்கும். அதிகாலை 4 மணிக்கு எழுவது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் ஏன் அதன் பலனை பெற முடியவில்லை? அதிகாலை 4 மணிக்கு எழுவது உடல் சம்பந்தப்பட்ட வேலை மட்டுமல்ல, இது மனம் மற்றும் ஆன்மாவின் போராட்ட களம். நீங்கள் நாளை முதல் அதிகாலை 4 மணிக்கு எழுவேன் என்று முடிவு செய்தவுடன் உங்கள் மனம் உடனடியாக பேசுகிறது, நாளை அல்ல, இன்று தூங்கு. உடல் இப்போது ஓய்வு அவசியம் என்று கூறுகிறது. இதுவே மிகப்பெரிய போர். ஒவ்வொரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கத்திலும் ஒரு வாயில் காவலன் இருப்பான். அந்த வாயில் காவலன் சோம்பல். பரமஹம்சர் யோகானந்தர், சோம்பல் சோர்வு அல்ல, அது ஆன்மாவை முட்டாளாக்கும் ஒரு பழமையான தந்திரம் என்றார். இந்த சோதனையை நீங்கள் கடந்துவிட்டால் முதன்முறையாக அதிகாலை 4 மணிக்கு எழுவது ஒரு தியாகம் அல்ல, அது ஒரு வரம் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த போரில் வெற்றி பெற ஒரு எளிமையான ஆனால் அற்புதமான வழிமுறை உள்ளது. இது 21 நாள் விதி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வேலையை தொடர்ந்து 21 நாள்கள் செய்தால் அது வெறும் பழக்கமாக மாறுவது மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளே ஒரு ஆற்றல் மையத்தை செயல்படுத்துகிறது. நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது உங்கள் உயிரியல் கடிகாரம் பிரபஞ்சத்தின் கடிகாரத்துடன் ஒத்திசைக்க தொடங்குகிறது. ஆரம்ப 3 நாட்கள் மனம் எதிர்ப்பு தெரிவிக்கும். 7ஆம் நாள் சந்தேகம் எழும். ஆனால் 21ஆம் நாளில் உள்ளே ஏதோ உடைந்துவிடும். அதே உடைப்பிலிருந்து ஒரு புதிய இருப்பு, ஒரு புதிய நான் பிறக்கிறது. இந்த 21 நாட்கள் உங்கள் ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். நீங்கள் ஒரு சிறிய முயற்சி செய்கிறீர்கள், பிரபஞ்சம் 100 மடங்கு ஆற்றலை திருப்பி தருகிறது. மௌனம் உண்மையில் பேசுகிறதா? ஆம், ஆனால் இந்த மௌனம் ஒரு வெறுமை அல்ல. இந்த மௌனம் உங்கள் ஆன்மாவின் தூய்மையான மொழி. இது வார்த்தைகள் இல்லாத மொழி, ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் மொழி. நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து எதுவும் செய்யாமல் மௌனமாக அமர்ந்திருக்கும் போது ஆரம்பத்தில் மனம் சத்தம் போடும். ஆனால் நீங்கள் எதையும் தொடாமல் வெறும் சாட்சியாக அமர்ந்திருந்தால் மெதுவாக ஒரு அதிர்வு உள்ளே எழும். அதுவே பிரபஞ்சத்தின் முதல் தட்டல். அந்த தருணத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தை தொடுகிறீர்கள். உங்களுக்கு சுற்றிலும் ஒரு வெற்றிடம் பரவும். ஆனால் அந்த வெற்றிடம் பயமுறுத்துவதாக இருக்காது. அது யாரோ உங்களை பார்ப்பது போல, ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்பு உங்கள் தலையில் கை வைப்பது போல இருக்கும். இதுவே மௌனம் பேசும் தருணம். இந்த ஆற்றல் உங்களுக்குள் நிலைப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறுகிறது? முடிவெடுக்கும் சக்தி. உங்கள் முடிவுகள் இப்போது உணர்ச்சிகளால் அல்ல, ஒரு ஆழ்ந்த சமநிலையால் எடுக்கப்படுகின்றன. உறவுகளில் நல்லிணக்கம். உங்கள் அமைதி உங்கள் உறவுகளில் அன்பையும் புரிதலையும் ஒரு பாலமாக அமைக்கும். பொருளாதார வெற்றி. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பவர்கள் தங்கள் நாளை மற்றவர்களை விட 3 மணி நேரம் முன்னதாகவே தொடங்குகிறார்கள். இது அவர்களின் தொழில் மற்றும் பொருளாதார வெற்றியை உயர்த்தும். அதிகாலை 4 மணிக்கு பிரபஞ்ச ஆற்றலுடன் இணையும் போது உங்கள் விதியை மாற்றும் ஒரு புதிய திசை காட்டி உங்களுக்குள் விழித்தெழுகிறது. நீங்கள் எவ்வளவு ஒத்திவைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பிரபஞ்சம் விலகிச் செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு கமெண்டில் நான் விழித்திருக்கிறேன் என்று மட்டும் எழுதுங்கள். இதனால் பிரபஞ்சமும் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டது என்பதை அது கேட்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்குள் ஏதாவது அதிர்வை, அமைதியை, ஒளியை தூண்டியிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். ஆம், நான் கேட்டேன் என்று சொல்வது போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணா.